காராமணியும் பன்னீரும் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணலாங்களா? அதுக்கு காராமணியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் போடுறீங்கன்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். உப்பு போட்டுருங்க, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த வேக வச்ச காராமணியை அதில் கொட்டிடுங்க. அது நல்லா கலரிட்டு கொஞ்சம் கொதி வந்த உடனே கொஞ்சம் நேரம் மூடி கொதிக்கட்டோன்னு விடுங்க. அதுக்கப்புறமா இதில் பொடியாக பன்னீரை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டுருங்க. போட்டு கலரி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் கொதிக்கட்டோன்ட்டு விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களோட காராமணி மசாலா ரெடி ஆகிடும். இது ரொம்ப